அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம அம்மாச்சி வைத்தியத்தில் பனியில் ஜுரம் சளி பிடிச்சி படாத பாடுபடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வேறு எதுவுமே பிடிக்காது. எதை சாப்பிட்டாலும் ஒமட்டும், இல்லைன்னா நம்ம பிடிக்கவே பிடிக்காது. வாமிட்டு வர மாதிரி தெரியும், வாமிட்டு எடுத்துருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு அருமையான சாப்பாடு. என்ன தெரியுங்களா? ரசம்னா நீங்கள் வைக்கிற மாதிரி ரசத்தை எப்படி வைக்கணும்னா, அதை நல்லா மிளகு, சீரகம், பூண்டு, 2 மிளகாய் போட்டு நம்ம ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு பூண்டை நல்லா ஊற்றிவிட்டு அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. 2 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டு மிக்சியில் அடித்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒரு 7-8 கருவேப்பிலை நல்ல தலை ஒரு காம்போடவே போட்டிங்கனாலும் நல்லது. கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை காம்புங்களை இல்லாமல் அப்படியே போட்டிங்கனாலும் நல்லது. கொத்தமல்லி தழை ஒரு 4-5 இதை போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. பிறகு புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா தக்காளி ஒரு 4 போட்டுக்கோங்க. அதில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு புளியை கரைச்சி இந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரசத்தை தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு கடாய் சட்டியில் கடுகு போட்டு தாளிச்சுட்டு இந்த ரசத்தை ஊற்றுங்க. ஊற்றி முட்டை கொதியாக வரணும், ரொம்ப பொங்கிடக்கூடாது. அதை எடுத்து அப்படியே இறக்கிடுங்க. இறக்கின சாதத்தை வச்சு இதுக்கு காம்பினேஷன் துவையல் என்ன தெரியுங்களா? பருப்பு துவையல். பருப்பு ஒரு கரண்டி எடுத்து ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்க. 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்துருங்க. கடாய் சட்டியில் போட்டு வறுத்துருங்க. எண்ணெய் ஊற்றாமல் நல்லா செவக்கிற மாதிரி, கருவே இருக்கக்கூடாது, செவக்கணும். செவந்தோடனே எடுத்து அதை போட்டு பூண்டு பல் ஒரு 2-3 பல் போட்டுக்கோங்க. 2 மிளகாய் வச்சுக்கோங்க. இல்லை காரம் வேணும்னா 1 மிளகாய் கூட வச்சுக்கலாம். வச்சு பருப்பு ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க.